உள்ளுணர்வுடனே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கடவுளே, உங்க அன்பை எப்படி சொல்ல? அன்பால் சொந்தமான என் தெய்வமே. உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி. உயிரின் பயணம் அதனில் தொடரும். உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா. அன்பால் சொந்தமான என் தெய்வமே. நினைவில் நிறுத்தி கடமை உணர்த்தும் நேயமும். கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும். கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும். அன்பால் சொந்தமான என் தெய்வமே. உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி. உயிரின் பயணம்
தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா உறவை வளர்த்திடவா உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா இறைவா. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. மத்தேயு நற்செய்தி அலகு 25 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 46 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் ஆட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். 1000 செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், எனக்கு தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள், நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியவராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை, நான் அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை, நோயிற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச் சிறியவராகி இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினே சகோதரிகளே, சகோதரர்களே, மிக அருமையான ஒரு இறைவார்த்தை பகுதி. நமது வாழ்வு ஒரு கொடையாக நாம் பெற்றிருக்கிறோம். இந்த கொடையாக பெற்றுக்கொண்ட நமது வாழ்வு ஒரு தண்டனையாக மாறுவதும் அல்லது ஒரு ரம்மியமான நிலை வாழ்வாக மாறுவதும் நம்முடைய பங்களிப்பிலும் பங்கேற்பிலும் கையிலும் பையிலும் தான் உள்ளது. இந்த உலகில் வாழும்போது இனிய இதய மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக அதை மாற்றுவதும் வேதனை விரக்தி நிறைந்த நரக வாழ்வாக மாற்றுவதும் நம்மிடம்தான் உள்ளது. வேற யாரையும் இதுக்கு பொறுப்பேற்க முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா, யாரெல்லாம் ஓரளவேனும் நேர்மையாக வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்களோ அவர்களுக்கு நிறைவாழ்வும் நிலை வாழ்வும். யாரெல்லாம் நேர்மையற்ற முறையிலே வாழ்க்கையை கையாளுகிறார்களோ அவர்களுக்கு முடிவில்லா தண்டனை இந்த காலத்திலேயே உறுதி என்பதுதான் நம்ம எச்சரிக்கையாக கொடுக்கப்படுகிற ஒரு போக்கு. தனக்காக வாழும் எவரும் தங்களது வாழ்வை ஒரு தண்டனையாக மாற்றி விடுகிறார்கள். பிறருக்காக கஷ்டப்பட்டேனும் வாழுகிற அனைவரும் தங்களது வாழ்வை எல்லாம் பெற்று நிறைவாழ்வாக அமைத்து விடுகிறார்கள். இன்னும் சிறப்பாக சமுதாயத்தின் சின்னஞ்சிறியோருக்காக நாம் வாழும்போது அந்த நிறைவான வாழ்வின் உச்சத்திற்கே நாம் சென்று விட முடியும். நான் பசியாக இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். இந்த பகுதியெல்லாம் வாசிக்கும் போதே நமக்கு
ஒரு வகையான உணர்வு நம் உள்ளத்திலிருந்து வரும். ஏழைகளுக்கு செய்யணும், சிறிய பிள்ளைகளுக்கு செய்யணும், இல்லாத மக்களுக்கு செய்யணும், தேடி போய் செய்யணும், ஓடி போய் செய்யணும், கவனிக்கணும், பார்க்கணும். இத்தகைய சின்னஞ்சிறார்களுக்காக நீங்கள் செய்யும் ஒவ்வொரு இழப்பும் தியாகமும் உங்களுக்கு ஒரு முதலீடு, உங்கள் நிறைவாழ்வின் மூலதனம். இது நமக்கு அறிமுகமான ஒரு இறுதி கால ஒரு ஓமை. இயேசுவின் ஓமைகளிலேயே வலிமையான ஓமைகளில் இதுவும் ஒன்று. தெளிவான போதனை கொண்ட ஓமையும் கூட. இறுதி காலத்தில் நம்மை தீர்ப்பிட போவது எது, யாரு? நிச்சயமாக கடவுள் தீர்ப்பிடுவாரா என்று எனக்கு தெரியல. நமது செயல்களை நம்மை தீர்ப்பிடும். நமது நேர்மையான அன்பு செயல்களை நமது விசுவாசத்தை விட, நமது எதிர்நோக்கி விட மேலானது என்பது என்னுடைய பார்வை. பவுலடியார் பார்வையும் இதுதான். இறைவாக்கு வரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருட்கள் அனைத்தையும் அறிந்தவனாக இருந்தாலும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயரச் செய்கின்ற அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருந்தாலும், என்னிடம் அன்பு செயல் இல்லையேல் நான் ஒன்றுமில்லை என்று அன்பின் சிறப்பை பற்றி பவுலடியார் சொல்வதை நினைவிலே கொள்வோம். அதன் இறுதி பகுதியிலே நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாக உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. எனவே நாம் செய்கின்ற அனைத்து காரியங்களும் கூட அடிப்படையாக இருக்க வேண்டிய பண்பு அன்பு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் இந்த ஓமை இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தவக்காலம் தொடங்கி இருக்கிறது. நம்ம திட்டமிட ஆரம்பிப்போம். எந்த கோயிலடா போகலாம், எந்த கோயில எல்லாம் சுத்தலாம், எந்த ஊருக்கெல்லாம் போகலாம் என்று இப்ப யோசிக்கிற நேரம். திருத்தலங்களை போக வேண்டாம் நான் சொல்லல. கோயிலில் போய் சிலுவைப்பாதை செய்யுங்க, ஊராய் போய் செய்யுங்க, செய்ய வேண்டாம் நான் சொல்லல, செய்யுங்க. ஆனால் அதை விட இந்த வருடம் ஆலயங்களுக்கு சென்று சிலுவைப்பாதை செய்வதை விட செய்யக்கூடாது நான் சொல்லல. செய்வதை விட யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவங்கள பார்க்க போகலாமே. யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறாங்களே அவங்கள பார்க்க போகலாம்ல. யாரெல்லாம் பேசாம இருக்கிறோமோ அவங்கள்ட்ட பேச நமக்கு முயற்சி எடுக்கலாமா? யார்கிட்டெல்லாம் மனத்தாங்கல் பண்ணியிருக்கிறோமோ அங்க போய் நம் மனத்தாங்களுக்கு மன்னிப்பை கேட்கலாமா? இதுதான் உண்மையான திருப்பயணமாக இருக்குமோ என்று தோணுகிறது. எனவே இந்த சந்திப்புகள் இந்த சிலுவைப்பாதை செய்வதை விட கொஞ்சம் மேன்மையானது இருக்குமோ என்று எனக்கு தோன்றுகிறது. எனவே அன்புக்கினிய மக்களே, நமது இறை நம்பிக்கை, வழிபாடு, ஜபங்கள் எதுவுமே அன்பு இல்லை என்றால் பயனற்று போய்விடுகிறது. எனவே அன்பால், பாசத்தால், நேசத்தால் வாழ்வை நிறைவாக்குவோம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பின் நிறைவான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உமது தூய ஆவியினால் எங்களை நிரப்பியருளும். உமது பேரன்பால் எங்களை நிறைத்தருளும். இதனால் நாங்கள் எங்களது வாழ்வை அன்பால் அடி செய்யட்டும். நாங்கள் இடுகின்ற அந்த தவக்கால உண்டியல்கள் எல்லாம் நிறையட்டும். அந்த உண்டியல்கள் மீண்டும் மீண்டும் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கும், குருசடியை கட்டுவதற்கும், கவியை கட்டுவதற்கும் பயன்படுத்தப்படாமல் இதை ஏழைகளுக்கென்றே அதை ஒதுக்கி வாழக்கூடிய, திட்டமிடுகிற, செயல்படுகின்ற பங்கு மக்களாக எங்களை மாற்றியருளும் ஆண்டவரே. ஆமென். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். வேதனையால்
போதுமே என்னை கரத்தாலே பேரன்பானவரே என் வாழ்வில் பெரியன செய்பவரே வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா வேறு யாரிடம் செல்வேனையா பேரன்பானவரே என் வாழ்வில் பெரியன செய்பவரே வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா வேறு யாரிடம் செல்வேனையா மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
பசியாயிருப்போர்க்கு உணவு கொடுத்திடுவோம். தாகமாயிருப்போர்க்கு குடிக்க கொடுத்திடுவோம். ஆடையில்லாதோர்க்கு ஆடை உடுத்திடுவோம். அகதிகளானோர்க்கு புகலிடமாயிடுவோம். சிறையில் தவிப்போரை சந்திக்க சென்றிடுவோம். உடலுள நோயாளரை சந்தித்து உடனிருப்போம். இகமதில் இறந்தோரை அடக்கம் செய்திடுவோம். இந்த உடல் சார்ந்த நற்பணிகள் இரக்கத்தின் நிறையா. ஐயப்படுவோர்க்கு அறிவுரையாகுவோம். அறியாதிருப்போர்க்கு அறிவை அளித்திடுவோம். பாவியாய் வாழ்வோர்க்கு அறிவுடன் வழிகாட்டுவோம். துயரப்படுவோர்க்கு ஆறுதலாய் வாழ்வோம். குற்றம் குறைகளை குறைவின்றி மன்னித்திடுவோம். தீங்கு செய்வோரை பொறுத்து ஏற்றிடுவோம். வாழ்வோர் இறந்தோர்க்கா ஜெபங்கள் செய்திடுவோம். இந்த உளம் சார்ந்த நற்செயல்கள் இரக்கத்தின் நிறைவேயா இரக்கத்தின் நிறைவேயா இரக்கத்தின் நிறைவேயா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.